वेलकम टू रामास्वामी's हिंदी प्राथमिक कोर्स। हिंदी प्राथमिक पाठ्य पुस्तक भाग 5 रचना लेसन 7 ஏழாவது பாடம் द பொசசிவ் கேஸ் எண்டிங்ஸ் ஆறாம் வேற்றுமை உறுப்பு சம்பந்த் காரக் மனசு பார்ப்போம். இந்த கா கி கேவை பற்றி சொல்கிறது இதுதான் ஆறாம் வேற்றுமை உறுப்பு. இதை பற்றி பார்ப்போம். राम का लड़का रामा सन ராமனுடைய பையன். ராம் கா லடுக்கா லடுக்காவை பார்த்துட்டு நம்ம இந்த காக்கிலாம் எழுதணும். இப்போ வந்து ஆண் பாலாக இருந்து உரிமையாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் சிங்குலர் மேஸ்குலின் ஜெண்டராக இருந்ததுன்னா கா லடுக்கா வந்தால் கா தான் வரும். ராம் கா லடுக்கா ராமஸ் சன் ராமனுடைய பையன். ராம் கே லடுக்கே இது வந்து பூராக இருந்தால் ஆண் பாலாக இருந்தால் கேன்னு வரும். ராம் கே லடுக்கே லடுக்கேன்னா பையன்கள். பூராக இருந்தால் அங்கே ஆண் பாலாக இருந்தால் அங்கே கேன்னு வரும். ராம் கே லடுக்கே ராமாஸ் சன்ஸ் ராமனுடைய பையன்கள். ராம் கி லடுக்கி இது வந்து லடுக்கிங்கிறது வந்து பெண்ணை குறிக்கிறது. ராம் கி லடுக்கா ராமாஸ் டாட்டர். ராமாஸ் டாட்டர்னால் இங்கே லடுக்கி பெண் பாடம் தான் இங்கே கீன்னு தான் வரும். ராம் கி லடுக்கி ராமாஸ் டாட்டர் ராமனுடைய பெண். ராம் கி லடுக்கியா லடுக்கியானா ப்ளூரல் பன்மை. ராமாஸ் டாட்டர்ஸ் ராமனுடைய பெண்கள். அதுக்கு கீ தான் அதுக்கும் கீ தான் வரும். இது வந்து கே வரும். ஆண்பாளுக்கு கா வந்து ப்ளூரல் வந்தால் கே வரும். இது பெண்பாளுக்கு கீ இப்போ சிங்குலர் இருந்தாலும் கீ தான், ப்ளூரல் இருந்தாலும் கீ தான். ராம் கி லடுக்கியா ராமாஸ் டாட்டர்ஸ் ராமனுடைய பெண்கள். சீதா கா பாயி சீதாஸ் பிரதர். இங்கே பாயியை பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி ஆண்பாலாக இருந்தால் இங்கே காணு போகணும். சீதா கா பாயி சீதாஸ் பிரதர் சீதையின் சகோதரன். இப்ராஹிம் கி காய்கள் வந்து பசு பெண்பாலை பிடிக்கிறது. அதனால் வந்து கீன்னு தான் வரும். இப்ராஹிம் கி காய் இப்ராஹிம்ஸ் கவ் இப்ராஹிமுடைய பசு. அது பெண்பாலாக இருக்கிறதுனால கீனிங்கிறது இங்கே இருக்கிறது தான் பார்க்கணும். இங்கே இப்ராஹிம் பார்க்கக்கூடாது, இங்கே காய் தான் பார்க்கணும். பசு பெண்பால். இப்ராஹிம் கி காய் இப்ராஹிம்ஸ் கவ் இப்ராஹிமுடைய பசு. ராம் கே கர் மே இப்போ வந்து கருக்கு அப்புறம் மேனு ஒரு இது வந்ததுன்னா இங்கே கா வந்து கேவாக மாறிடும். கருக்கு அப்புறம் மே வந்ததுன்னா இங்கே கா கேவாக மாறிடும். கா வந்து காவாக இருக்காது. ராம் கா கர்மேன்லாம் வராது. இந்த மேன் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா ராம் கே கர்மேன் அப்படி வரும். இன் ராமாஸ் ஹவுஸ் ராமனுடைய வீட்டில். சீதா கே பச்சோ கா இப்போ வந்து ஆஃப் சீதாஸ் சில்ட்ரன் சீதனுடைய குழந்தைகளின் அப்படிங்கிற இது வந்ததுன்னா இங்கே கான்னு வந்துட்டுனா இங்கே கே வரும். பச்சோ கான்னு வந்தால் இங்கே கா வந்தால் இங்கே சீதா இந்த பச்சோவை தான் முக்கியமாக பார்க்கணும். அது கா வர வேண்டியது, அது கேன்னு வரும். ஏன்னா இங்கே கான்னு இன்னொரு கா வந்ததுன்னா இங்கே கேன்னு தான் வரும். அதான் ரூட்ஸ். சீதா கே பச்சோ கா ஆஃப் சீதா சில்ட்ரன் சீதனுடைய குழந்தைகளின் சீதனுடைய குழந்தைகள். கா இஸ் யூஸ் வென் த நவுன் தட் ஃபாலோஸ் இன் மேஸ்குலின் ஜெண்டர் சொன்னேன். மேஸ்குலின் ஜெண்டர் லடுக்கான்னா வந்து காதான் வரும்னு சொன்னால் அதான் சொல்லிடுறேன். கே இஸ் யூஸ் வென் த நவுன் தட் ஃபாலோஸ் இஸ் மேஸ்குலின் ப்ளூரல் ரெஸ்பெக்ட். மேஸ்குலின் ராம் கே லடுக்கே ப்ளூரல் சொன்னேன். அதுதான் கே வரும் போட்டு கே வரும். ப்ளூரல் வந்தால் கே வரும். பன்மை வந்தால் கே வரும். ஆர் வென் த நவுன் தட் ஃபாலோஸ் அகெயின் ஃபாலோட் பை அனதர் கேஸ் எண்டிங். அதான் இங்கே அனதர் கேஸ் எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதை கே வரும் தான் சொன்னேன். அனதர் கேஸ் எண்டிங் வந்ததுன்னா இங்கே மேன் கூட வந்ததுன்னா இங்கே கேன் தான் வரும். காரணம் அதுதான் போடும். அப்புறம் கே இஸ் யூஸ் வென் த நவுன் தட் ஃபாலோஸ் இன் மேஸ்குலின் ப்ளூரல் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் வந்து பின்னாடி வரும். அதை பற்றி நான் சொல்கிறேன். அப்பயும் கேன் தான் வரும். ரெஸ்பெக்ட் பெரியவங்களை பற்றி சொல்லும் போது கேன் வரும். அதுதான் போட்டுருக்கு. கீ இஸ் யூஸ்ட் வென் த நவுன் ஃபாலோஸ் இஸ் ஃபெமினின் சிங்குலர் ப்ளூரல் ஆர் ரெஸ்பெக்ட். இப்போ கீ வந்து லேடிஸில் எதுவாக இருந்தாலும் கீ தான் வரும். கேன்லாம் வராது.
சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் ரெஸ்பெக்டாக இருந்தாலும் கீ வந்து கீன்னு தான் வரும். பெண்பாலில் கேன்னு வராது, கீன்னு தான் வரும். அதுதான் சொல்லியிருக்கேன். ஒரு சொல்லை அடுத்து வரும் பெயர் சொல் ஆண்பால் ஒருமையாக இருந்தால் அங்கு கா உபயோகப்படும். இப்போ சொன்னேன் உங்களுக்கு. ஒரு சொல் அதை அடுத்து வரும் பெயர் சொல் ஆண்பால் பன்மையாக இருந்தாலும் போது மரியாதை குறிக்கும் போதும் காவை அடுத்து வரும் பெயர்களை சொல் ஏதாவது வேற்றை கொண்டதாக இருக்கும்போது கா என்பது கே என மாறி உபயோகப்படும். அது சொன்னேன். கா வந்து கேன்னு மாறும் சொன்னேன். அதுதான் சொல்லியிருக்கேன். ஒரு சொல் அதை அடுத்து வரும் பெயர் சொல் பெண்பாலாக இருந்தாலும் ஒருமை பன்மை மரியாதை மற்றும் முன்பாக கீ உபயோகிக்கப்படும். ஆனால் கீ தான் வரும். பெண்பாலில் வந்து ஒருமை பன்மை எதுவாக இருந்தாலும் மரியாதை ரெஸ்பெக்ட் இருந்தாலும் கீ வந்து கீன்னு தான் வரும். அதுதான் சொல்லுவேன். இப்போ நோட் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் பயிற்சிகள். புரிந்த மேத்ஸ் வித் சூட்டபிள் பொசிட்டிவ் கேஸ் சென்டென்ஸ். கோட்டரங்களில் தகுந்த 6ஆம் வேற்றுமை உருவலை அமைக்கவும். மே கோபால் இங்கே பாயில் இருக்குது, அதனால் கா பாய் ஆண்பால் சிங்குலர் ஊர்மை. மே கோபால் கா பாய் கோபாலுடைய சகோதரன். ரஜியா அப்துல் கி பகன். இந்த பகன் இருக்கிறதுனால கீ தான் வருங்க. ரஜியா அப்துல் கி பகன். ரஜியா அப்துல்லுடைய சகோதரி. शरीफ के 2 வாயி மைசூர் மே ரக்தே ஹே. அது ப்ளூரல் வந்தால் இங்கே சொன்னேன் கே வரும்னு சொல்லியிருக்கேன். ப்ளூரல் வந்தால் தோ பாயின்னு இருக்கிறதுனால இங்கே கான்னு வராது. ஷரீஃப் கே 2 பாயி மைசூர் மே ரக்தே ஹே. ஷரீஃபோட 2 பேர் மைசூரில் வசிக்கிறாங்க. लव और कुश 2 ப்ளூரல் வந்துருக்கு. சீதா கே बेटे हैं ப்ளூரல் வந்துருக்கு बेटे. லவும் குஷமும் சீதாவுடைய பையன்கள். ஆப்கி லடுக்கி இங்கே கீ வந்ததுனால ஆப்கி லடுக்கி. இங்கே நாம் வந்ததுனால இங்கே கான் வரும். நாம் வந்து ஆண்பால். ஆப்கா கீ லடுக்கி கா நாம் கியா ஹே. உங்களுடைய பெண்ணுடைய பெயர் என்ன? उस गाय का दूध बहुत मीठा है. उस गाय का दूध बहुत मीठा है. ஒரு பசுவுடைய பால் இனிப்பாக இருக்கிறது. இந்த தூத் வந்து ஆண் பால், அதனால் காந்தான். உமா கே பாப் கஹா ரக்தே ஹே. பாப் வந்து பெரியவரை சொல்கிறது, அதனால் உமா கே பாப் கஹா ரக்தே ஹே. உமாவுடைய அப்பா எங்கே வசிக்கிறார்? उत्तर भारत की स्त्रियों ஏன்னா பெண்களை பற்றி வருது ஸ்ரீயோம். उत्तर भारत की स्त्रियों पर्दे में रखते हैं. நார்த் இந்தியாவில் வடக்கு இந்தியாவில் பெண்கள் வந்து பர்தாவை அணிகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ் தான் வருவாங்க பெண்பாளனோட கீழ். மோகன் के छोटा
இங்கே கா வந்தால் இங்கே கே வரும்னு சொல்லியிருக்கேன். இங்கே கா வந்து தாம்னு வந்ததுன்னா இங்கே கே வரும்னு சொல்லியிருக்கேன். ரெஸ்பெக்ட் வரும்போது கே வரும். இன்னொரு இது வந்து கா வந்து கா இங்கே தாம் வந்து கா வந்து தாம் வந்தால் இங்கே கேன்னு தான் வரும். மோகன் கே சோட்டே का दाम 200 रुपये है. गोटे गोटे मोहन के गोटे का दाम 200 रुपये है. மோகனுடைய குதிரை 200 ரூபாய். नूरजहां के पति का नाम जहांगीर है. இந்த பதி வந்து பெரியவர் காட்டினாலும் இங்கே கே வரும். இங்கே கா வந்துருக்கு. இங்கே கா வந்ததுனால இங்கே கே வரும். நூர்ஜஹான் இங்கே பதி ஆண் பாது, அதனால் கா வர வேண்டியது இங்கே கே வரும். இங்கே கா வந்ததுனால நூர்ஜஹான் கே பதி கா நாம் ஜஹாங்கீர் है. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். கீழ்கண்டவற்றை முழு வாக்கியங்களாக அமைக்கவும். नारायण की बहन स्कूल में पढ़ती हैं. स्कूल में पढ़ी नारायण सिस्टर स्कूल में पढ़ी. पिताजी का दफ्तर यहाँ से नज़दीक है. पिताजी अप्पावुடைய ஆஃபீஸ் வீட்டிலேருந்து பக்கத்தில். भारत का इतिहास बहुत सुंदर है. பாரதத்துடைய இதிகாசங்கள் ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. शारदा के पति का नाम क्या है. शारदाவுடைய கணவரின் பெயர் என்ன. आपको गाय कहाँ रखते हैं. உன்னுடைய பசு எங்கே இருக்கிறது. आपको என்ன உங்களுடைய பசு எங்கே இருக்கிறது. अशरफ का कुत्ता बहुत वफादार जानवर है. அஷ்ரஃபுடைய நாய் மிகவும் நன்றி உள்ளது. रसीदा की माँ निखा जाती है. रसीदा की और अम्मा कल्याणத்துக்கு போயிருக்காங்க. सरला के बाप क्या नाम है. सरलाவுடைய அப்பா பேர் என்ன. तुम्हारे दोस्त का घर कहाँ है. உன்னுடைய நண்பனுடைய வீடு எங்கே இருக்கிறது. हमारे देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी है. நம்ம தேசத்துடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர். Correct the wrong uses of the possessive case endings in the following sentences. நாராயண் இங்கே பகின் இருக்கிறதா. நாராயணன் கி பகின் இங்கே கா நாம் முதல்ல கா. நாராயண் கே பகி की नाम सुशीला है அப்படின்னு இருக்கு. नारायण की बहन का नाम सुशीला है. पिताजी के दफ्तर में 4 नौकर है. கூட 4 பேர் இருக்காங்க. கேன்னு வரும். पिताजी का दफ्तर में 4 नौकर हैன்னு இருக்கு. पिताजी के दफ्तर में 4 नौकर है. அப்பாவுடைய ஆஃபீஸில் 4 வேலையாட்கள் இருக்காங்க. भारत का इतिहास से हम कई बातें सीखते हैं. பாரதத்தோட இதிகாசம் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாரத் கேன்னு வரும். நிறைய இதிகாசம் நிறையா இருக்கிறதுனால भारत के इतिहास से हम कई बातें सीखते हैं. सीता के पति का नाम था राम था. சீதா கே பதி கா நாம். இங்கே கீன்னு வந்திருக்கு. அது பெண்பால் தான் பதி. பதிக்கு பெண்பால் வராது. இந்த கீ வந்திருக்கு. இது கேன்னு மாறும். ஏன்னா இங்கே கா நாம்னு ஏற்கனவே இருக்கிறதுனால இங்கே கே வரும்னு சொல்லுவேன். சீதா கே பதி கா நாம் ராம் தான். சீதாவுடைய கணவன் பெயர் ராம். आपकी
मामा का गाँव कहाँ है? आपके मामा का गाँव कहाँ है? आपकेன்னு வரும். இங்கே மாமாங்கிறதுனால ஆப்கே, இங்கே நாமன்னு வந்ததுனால கேன்னு வரும். ஆப்கே மாமா गाँव कहाँ है? உங்களுடைய மாமாவுடைய கிராமம் எங்கே இருக்கிறது? अशरफ की लड़कियाँ अलीगढ़ में पढ़ती हैं. अशरफ की लड़कियाँ होना है ना, लड़कियाँ पेन पाल की लड़कियाँ. अशरफ की लड़कियाँ अलीगढ़ में पढ़ती हैं. अशरफोட பெண்கள் அலிகட்டில் படிக்கிறாங்க. जोसेफ का गाय कितने दूध देती है? जोसेफ गायन होना कीन वரும். இங்கே गायन பசுனால பெண் பால் कीन வரும். जोसेफ की गाय कितना दूध देती है? जोसेफ உடைய பசு எவ்வளோ பால் கொடுக்கிறது? रामनाथ रसीदा को रसीदा की बड़ा दोस्त है. रामनाथ रसीदा का बड़ा दोस्त है ना. रसीदा रामनाथ आन बात है. रामनाथ रसीदा का बड़ा दोस्त है. रामनाथ रसीदा उड़े நல்ல பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட். गीता के बाप कहाँ रखते हैं? गीता की बाप कहाँ रखते हैं? गीता के बाप कहाँ रखते हैं? கீதாவுடைய அப்பா அவங்க பெரிய சொன்னால் கேன்னு வரும். கீதா கேப்பா கீதாவுடைய அப்பா எங்கே இருக்கிறார், எங்கே வசிக்கிறார்? गोभी के माँ से 2 रुपया लाओ. गोभी की माँ இருக்கிறதுனால கீ பெண்பாடம். கோபி கி மா சே 2 रुपये लाओ. கோபியோட அம்மா எழுதி அந்த ரூபாய் கொண்டு வரும். நான் நோட் பண்ணிக்கிறேன். रामनाथ रसीदा की बड़ा दोस्त कहने लगते हैं. रामनाथ रसीदा का बड़ा दोस्त है. இந்த பேசேஜோட ஆன்சர் பின்னாடி இருக்குது. இப்போ நான் வாயில் சொன்னேன் இதை, அதாவது இந்த பேசேஜோட ஆன்சர் ரொம்ப பின்னாடி பார்க்கலாம். नारायण की बहन का नाम सुशीला है. नारायण सहोदरी पेर सुशीला. पिताजी के दफ्तर में 4 नौकर है. அப்பாவுடைய ஆஃபீஸில் 4 பேர் வேலை பார்த்தாங்க. भारत के इतिहास से हम कई बात सीखते हैं. भारत के इतिहास भारत के इतिहास நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். सीता के पति का नाम
राम है। पति का वंदाल के வந்து सीता के पति का नाम राम है। सीता உடைய ஹஸ்பண்ட் கணவரின் பெயர் ராம ராம்। आपके मामा का गांव कहाँ है? உங்களுடைய மாமாவுடைய கிராமம் எங்கே இருக்கிறது? अशरफ की लड़कियां अलीगढ़ में पढ़ती हैं। இதனால்தான் சார் இங்கே இருக்கு। இதோட ஆன்சர் பியில் இங்கே பியில் இருக்குது। பக்கம் 144 சாரி தவறாக நடத்திட்டேன்। नारायण की बहन का नाम गीता है। नारायण सहोदरी पेर गीता। पिताजी का दफ्तर चेन्नई में है। अकाउंट ऑफिस चेन्नई में है। भारत का इतिहास बहुत पुराना है। भारत और इतिहास परमयानद। शारदा के पति दफ्तर में काम करते हैं। शारदा और कनवर ऑफिस वेल से। आपकी गाय का दाम कितना है? उन्होंने पशु इन विले पशुमाड़ अशरफ का कुत्ता रोटी खाता है। अशरफ उड़े नाई रोटी सब रसीदा की माँ गाना बनाती है। रसीदा की माँ गाना बनाती है। अम्मा रसीदा और अम्मा समय से उन्होंने तैयार कर देगा। सरला के बाप स्कूल में काम करते हैं। सरला उड़े अपा स्कूल में वेल से। तुम्हारे दोस्त का घर कहाँ है? उन्होंने फ्रेंड नंबर वीड एंगे हमारे देश के उत्तर में हिमालय है। उन्होंने देश வாழ்க்கை பக்கத்தில் இமய மலை இருக்குது। आपका भी वीडियो பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்।